கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் தோத்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுடைய பிரதான கிருபைகளுக்காய் தேவனை நன்றியோடு நான் துதிக்கிறேன். மீண்டுமாக கர்த்தர் எனக்கு அருளி செய்த வேதத்தின் வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள என் தேவன் எனக்கு தந்த பிரதான கிருபைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். நிச்சயமாக விழித்திருக்கிற பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக திகழ்வதற்கு ஏதுவான உபதேசத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி வருவதற்காக கர்த்தரை நன்றியோடு நான் துதிக்கிறேன். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து விழித்திருப்பதற்கு ஏதுவான சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி வருவதற்காக தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளை மீண்டுமாக ஆராய்ந்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நேரத்தில எங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வரும்படியாய் தேவன் கிருபை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் கிருபையும் இரக்கமாய் இருந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை வெளிப்படுத்தி வருவதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க பிரயாசப்படும் பொழுது, அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கும் பொழுது, எங்கள் நேசப்பிதா எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைபாடுகளையும் தீமைகளையும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் எங்களுக்கு கிருபையாய் பொறுத்தருளி மன்னித்து உம்முடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவதை நாங்கள் கேட்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய தேவனுடைய வருகையை எதிர்நோக்கிற கூட்டத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எந்த நிலையும் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த விழித்திருப்பை, காத்திருப்பை பற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக எங்கள் தகப்பன் உபதேசங்களை சொல்லித் தருவதற்காக நன்றி. தேவனுடைய சன்னிதானத்தை எங்களை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் எங்களை தம்முடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு தமக்கு பிரியமானபடி வடிவமைத்து ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரமபிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வரப்போகிறார் என்பதை வேத வாக்கியங்களின் அடிப்படையில், கர்த்தர் கொடுத்த வெளிச்சத்தின் அடிப்படையில் என்னுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு ஓடுவதற்கான பிரயாசத்தை கர்த்தர் காட்டிய அந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிற பிள்ளைகளுடைய மனதில் இவருக்கு என்ன வேற வேலை இல்லையா, மறுபடியும் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லி உபதேசித்துக் கொண்டு வருகிறாரே என்று ஐயப்பாடு தோன்றக்கூடும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடைசி காலத்தை நெருங்கும் பொழுது எப்படி ஜீவிக்க வேண்டுமோ அந்த ஜீவியத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவான உபதேசமாக இது இருப்பதினாலே இந்த பூமியை ரசிக்காமல் ஆண்டவரை நீர் வர வேண்டும் என்று ஆவலாய் எதிர்பார்க்கிற பிள்ளைகளுடைய இருதயங்களிலே அவர் நிச்சயமாய் வரப்போகிறார் என்கிற உபதேசத்தை இப்பொழுது உங்களுடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய வருகையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்கிற அந்த உபதேசத்தை, நான் விசுவாசிக்கிற அந்த உபதேசத்தை, என்னை பலப்படுத்துகிற அந்த உபதேசத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்ன ஒரு தலைப்போடு கூட அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்று சொன்னால், அறிய வேண்டிய காலம். நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டிய காலம். இந்த பாடத்தினுடைய முடிவிலே
நான் காலத்தை அறிந்து ஓட வேண்டாமா என்கிற தீர்க்கமாய் முடிவு செய்ய முடியும். மறுபடியும் இதே காரியத்தை பேசிக்கொண்டே இருக்கிறீர்களே என்கிற கேள்வி யாருடையாவது மனதிலே வருமான? எருசலேமின் அழிவின் போது உண்டான ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். 7 வருடங்களாக ஒரு மனிதன் எருசலேமின் தெருக்களில் ஏறி இறங்கி நகரத்தின் மீது வரவிருக்கும் ஆபத்துக்களை அறிவித்துக் கொண்டே இருந்தான். பகலிலும் இரவிலும் அவன் கட்டுப்பாடின்றி புலம்பலை பாடினான். இந்த விசித்திரமான மனிதன் சிறையில் அடைக்கப்பட்டு சவுக்கால் அடிக்கப்பட்டான். ஆனால் எந்த புகாரும் அவன் உதடுகளில் இருந்து புறப்படவில்லை. அவமதிப்புக்கும் துக்கத்திற்கும் அவன் ஐயோ எருசலேமுக்கு ஐயோ ஐயோ, அதன் குடி மக்களுக்கு ஐயோ என்று மட்டுமே பதிலளித்தான். என்ன அவன் முன்னறிவித்த முற்றுகையின் அவன் கொல்லப்படும் வரை அவனுடைய எச்சரிக்கை சத்தம் நிற்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு வரும்பொழுது எப்படிப்பட்ட ஜனமாக நான் இருக்க வேண்டுமோ அந்த உபதேசத்தை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தி அதை நம்பி ஓடிய பிள்ளைகளை நிச்சயமாய் பக்குவப்படுத்தி இருக்கிறார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இன்னைக்கு அறிந்திருக்கிற அந்த உண்மைகளோடு கூட சேர்த்து இந்த உபதேசத்தை போதிக்கிறது போல 2020ஆம் ஆண்டில் முதலாய் போதித்த பொழுது அவைகள் எல்லாம் வெளிப்பட்டு இருக்குமானால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்க மாற்றம் உண்டாயிருக்காது. ஆனா இந்த உபதேசம் இப்பொழுது வெளிப்படுத்திட்டு இருக்க மகத்துவத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரை நன்றி, இதை முதலாவது சொல்லாதபடி கொஞ்சமா சொல்லி எங்களை பக்குவப்படுத்தி எங்களை உம்முடைய தாசர்களாக மாற்றி வருவதற்கு நன்றி என்று சொல்லக்கூடிய நிலையில் அந்த உபதேசம் இருப்பதற்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். நான் நம்புகிறேன் இந்த செய்தியை என் இயேசு வருவரைக்கும் நான் சொல்லிக் கொண்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா இதை படிக்கும் பொழுது, இதை ஆராயும் பொழுது வெளிப்படையாக இருக்கக்கூடிய உபதேசம் நான் அறிந்திருக்க வேண்டிய காலம் இயேசுவினுடைய காலம். சின்ன ஒலிக்கீட்டுகள் அங்கே உண்டாகி இந்த உபதேசம் கொஞ்சமா வளர்ந்து இன்னைக்கு எனக்கு என்னுடைய பிள்ளைகள் நிச்சயமான உபதேசத்தை கற்றுக்கொண்டதாக நம்புகிறேன். அதுல குறைபாடு இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன். சோர்ந்து போறதுக்கு இடமே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வாக்கு கொடுத்து இருக்கிறார். விழித்திருந்து காத்து இருக்கிறவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த காலம் நிறைவேறாத போது ஆண்டவர் அவரை சோர்வடைய விடாமல் மறுபடியும் அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு இருப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசன ஆவியினுடைய எழுத்துகளிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி தொடர்ந்து ஆராயும் பொழுது சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆராயும் பொழுது ஆண்டவர் ஒளிக்கீட்டுகளை அனுமதித்து உண்மைகளை கற்றுக்கொள்வதற்கு வழிநடத்துகிறார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மனிதனின் அறிவு முன்னேற்றம் என்னவாக இருந்தால் அதிக வெளிச்சத்திற்காக வேதத்தை முழுமையாகவும் தொடர்ச்சியாகவும் தேட வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் ஒரு கணமும் நினைக்க வேண்டாம். Nowhere to stop searching the scriptures. நிச்சயமாய் ஆராய்ந்து அறியப்பட போகிற உண்மைதான் வேதாகமத்தினுடைய ரகசியங்கள். ஒரு ஜனமாக நாம் தீர்க்க தரிசன மாணவர்களாக இருக்க தனித்தனியாக அழைக்கப்படுகிறோம். தேவன் நமக்கு அளிக்கும் எந்த ஒளிக்கீற்றையும் நாம் பகுத்தறியும்படி நாம் ஊக்கமாக கவனிக்க வேண்டும். ஒரு சின்ன ஒளிக்கீற்றுகள் தான். அதை ஊக்கமாய் கவனிக்கும் பொழுது சத்தியத்தின் முதல் ஒளிக்கீற்றை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு படிப்பதின் மூலம் தெளிவான வெளிச்சத்தை பெறலாம். அதை மற்றவர்கள் முன் கொண்டு வர முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல இருந்து இப்படி சின்ன ஒளிக்கீட்டுகள் தான் இந்த உபதேசத்தை
இன்னைக்கு ஆணித்தரமாக பேசுவதற்கு ஏதுவான வழியை உண்டாயிருக்கு. ஒவ்வொரு முறையும் இதுதான் என்று நம்பி ஓடி அங்கே போய் நிற்கும் பொழுது எதிர்பார்த்தது போல நடக்காத பொழுது ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, சின்ன ஒலிக்கிச்சு. ஆஹா, இதுதான் பிரச்சனை, மறுபடியும் பேசு. ஓடி போய் அந்த இலக்கை அடையும் பொழுது வந்துவிடும் என்று நம்பி இருக்கும் பொழுது அது நடக்கவில்லை என்கும் பொழுது, ஓ ஆண்டவரே, என்ன தப்பு பண்றோம், ஏன் ஆண்டவரே, சின்ன ஒலிக்கிச்சு. இன்னைக்கு அப்படிப்பட்ட சின்ன ஒலிக்கீட்டின் அடிப்படையில் உண்டாயிருக்கிற உபதேசம் தான் இந்த உபதேசம். என்ன உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க சொல்லி சொல்லி வர எதிர்பார்த்து வராமே போயிட்டு இருக்குது. உங்களுக்கு வெக்கமா இல்லையா மறுபடியும் பேசுறதுக்கு? சரித்திரம் தெரியாத பிள்ளைகளும் வேதாகமத்தை அறியும் பொழுது ஆண்டவர் வழிநடத்துகிற விதத்தை அறியாத பிள்ளைகளும் அப்படி பேசுவார்கள், அப்படி ஏளனம் செய்வார். தீர்க்க தரிசனங்களை அறிவது என்பது இலகுவான காரியம் அல்ல. ஆண்டவர் போய் பரிசு பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானியேல் 9ஆம் அதிகாரத்தை பிரசங்கித்திருப்பார், சீஷர்கள் போதித்திருப்பார்கள், ஆனால் அதை எழுத அனுமதித்திருக்க மாட்டார். ஏன்னா தீர்க்க தரிசனம் தான் ஜனங்களை பக்குவப்படுத்தும். தானியேல் 9ஆம் அதிகாரத்தை படித்து முடிப்பதற்கு முன்னதாகவே படித்து முடித்த ஒன்றை மறைத்து வைத்து அதை மறுபடியும் படிக்க சொல்லி விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிற அனுபவத்தை பார்க்க முடியும். 2300 ராப்பகல் தரிசனம் ஒரு மனிதன் டக்கு நின்று படித்து முடித்தது அல்ல. பல 100 ஆண்டுகளாக அதை ஆராய்ந்து அறிந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி இருக்கிற இல்லங்கள் மூலமாக அவைகளெல்லாம் கோர்க்கப்பட்டு பேசப்பட்டு வேதம் சொல்லுகிற ஒரு கருத்தை ஆண்டவர் முன்னதாகவே எனக்கு சொல்லி தந்ததுக்காக தேவனை நான் சோஸ்திக்கிறேன். வேத வாக்கியங்கள் அப்படி சும்மா ஒரு முறை உட்கார்ந்து அப்படி படிச்சு முழுவதும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியங்கள் அல்ல. அது கடல் போன்றது. நம்ம போய் ஜெபம் பண்ணி ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது சில வசனங்கள் நம்ம பார்வையில வரும், அதை ஆராய்வோம், அதை தேடி பார்க்கும் பொழுது கண்ணப்படுகிறதெல்லாம் பொறுத்து எடுத்து உபதேசத்தை சொல்லும். அந்த உபதேசத்துல குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா நிறையவே இருக்கு. வேதம் சொல்கிறத பாருங்க, நம்முடைய அறிவு குறைவுள்ளது. நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுது. இங்க தீர்க்க தரிசனம் என்பது ஏசாயாவை போலோ இல்ல எசேக்கியேலை போல, எரேமியாவை போல, தானியேலை போல அப்படி அல்ல. வேத வாக்கியங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறது, வேதத்தை அறிந்து போதிக்கிற பிள்ளைகள். நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறை உள்ளது. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போயிடும். இன்னைக்கு அப்படித்தான் இந்த உபதேசத்தை நான் செய்யறதுக்கு பிரயாசப்படுகிறேன். எல்லாவற்றையும் தூர வச்சிட்டேன். நம்ம முந்தி இப்படி சொல்லாம இப்ப இப்படி சொல்றது அதெல்லாம் தூர வச்சாச்சு. இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிற காரியங்கள், இன்னைக்கு கண்களில் பட்டிருக்கிற குறிப்புகள் அன்னைக்கு படவில்லை. ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த வெளிச்சத்தின் அடிப்படையில் போதிச்சே, இன்னைக்கு ஆண்டவர் அதிக வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அவையெல்லாம் கோர்த்து கொண்டு வரும் பொழுது மகத்துவத்தை பார்க்க முடிகிறது. அன்னைக்கு 2020ஆம் ஆண்டுல அமெரிக்கா தேசத்தில் உண்டாயிருந்த இந்திய மாற்றங்கள் அப்பொழுது இல்லை. இன்னைக்கு பார்க்கக்கூடிய அடையாளங்கள் அப்பொழுது இல்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர் மகத்துவத்தை சொல்லிக் கொடுத்து இதுதான் காலம், எழுப்பி வாடு அப்படின்னு சொல்ல போறது எவைகளெல்லாம் வாழ்க்கையில ஒதுக்க வேண்டும் அவைகளெல்லாம் ஒதுக்கி முடியவே முடியாது என்பதெல்லாம் மேற்கொண்டு கர்த்தருடைய கிருபைகளை ஓடுவதற்கான வாய்ப்பு உண்டானது. இன்னைக்கு பேசுகிற உபதேசம் அன்னைக்கு வெளிப்பட்டு இருக்குமானால் இன்னைக்கு உண்டாயிருக்கிற விசுவாசத்தின் பலம் இன்னைக்கு உண்டாயிருக்காது. ஆண்டவர் அற்புதமானவர், மேன்மையானவர். அவர் அவருடைய பிள்ளைகளை மிக நேர்த்தியாக ராஜ்யத்துக்கு எதுவாக வழி நடத்துகிறார் என்பது நிச்சயமான உண்மை. என்ன செய்ய போறேன் அப்படின்னா, இதன் அடிப்படையில நான் பேசிய பழைய போதனைகளை நான் அப்படியே மறந்துடுறேன். அதுல குறைபாடு இருக்கிறது. என்ன குறை என்று சுட்டி காட்டுவதற்கு நான் பிரயாசப்பட போறது இல்லை. முன்னதாக மாற்றங்கள் வரும்பொழுது குறை இதுதான் என்று சொல்லி சுட்டி காட்டியது உண்டு.
ஆனா இப்போ இதுதான் குறை, இதனாலதான் அங்க தப்பு உண்டாயிடுச்சு அப்படி நான் சொல்ல போறது இல்லை. ஏன்னா வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற மகத்துவங்களை ஒன்று சேர்க்கும் பொழுது அப்படி சொல்லுகிறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. அப்படி சொல்லிக் கொண்டிருந்தால் சத்தியத்தை அறிய முடியாத சூழ்நிலை உண்டாகிவிடுமோ என்பதனால நான் மற்றவைகள் எல்லாவற்றையும் மறந்து விட்டேன். மறுபடியும் உட்கார்ந்து படிக்கிறேன். வெளிப்படுகிற உண்மைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். கரு ஒண்ணுதான், ஆனா புரிந்து கொண்ட விதம் வேற. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வர வேண்டும், சீக்கிரமாய் வர வேண்டும், நான் அவருடைய வருகையை பார்க்க வேண்டும் விரும்புகிற பிள்ளைகளுக்கு மீண்டும் எழும்பி ஆம் ஆண்டவரை சரிதான் நாங்கள் ஓடுகிறோம் என்று அவருக்காக ஓட வேண்டிய நேர்த்தியான ஓட்டத்தை முடிப்பதற்கு நிச்சயமாக இந்த செய்தி தூண்டும் என்பது ஐயப்பாடும் இல்லை. எல்லாவற்றும் ஒருமுகமாய் நான் பேசிவிடப் போறதில்லை, துண்டு துண்டா தான் பேச போகிறேன். இன்னைக்கு அறிய வேண்டிய காரணம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒருவரை அறிந்தே ஆக வேண்டும் என்பதற்கு கடந்த காலங்களிலே நேர்த்தியான வார்த்தைகளோடு படித்திருந்தாலும் இன்னும் கூடுதலான வெளிச்சத்தை பார்க்கும் பொழுது அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு காலத்தை அறிந்தே ஆக வேண்டும் என்கிறதை நிச்சயப்படுத்துவதற்கான பிரயாசம். ஆண்டவராய் இயேசு பரமேறுவதற்கு முன்பாக அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார்கள். ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. என்ன ஒரு முடிவு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு பிரயாசப்படுகிற பிள்ளைகளுடைய மனதில் உண்டாக்கப்பட்டிருக்குது என்று சொன்னார். இது பிதாவுக்கு அடுத்தது நம்ம தெரிஞ்சிக்கவே கூடாது என்கிற மனநிலை உண்டாக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த காலங்கள் குறித்து பிதாவுடைய சமூகத்தில் மாத்திரமே இருக்கும் என்று சொன்னால் அது ரகசியம் என்று சொல்லிவிடலாம். தீர்க்கதரிசி அவருடைய எழுத்துக்களுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா இரண்டாம் வருகையினுடைய நாள் ரகசியமானது என்று சொல்லுவார். நம்ம என்ன ஒரு நிலைக்கு தூண்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா ரகசியம் என்று சொன்ன யாருக்குமே தெரியாது, தெரியக்கூடாது என்கிற மனநிலை நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு பிரயாசப்பட்டீங்க அப்படின்னு சொன்னா சில வார்த்தைகளுக்கு உலகம் கற்பிக்கிற அந்த விளக்கங்கள் பொருந்தி வராது. நீங்க தாழ்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா உலகம் சொல்லுகிற தாழ்மை அல்ல வேதாகம் போதிக்கிற தாழ்மை. அன்பு உலகம் சொல்லுகிற அன்பு அல்ல வேதம் சொல்லுகிற அன்பு. அப்படி போல ரகசியம் என்பது உலகத்தின் நடைமுறையின்படி என்ன ஒரு விளக்கம் உடையது என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது, தெரிய முடியாது. அதற்கு பேரு தான் ரகசியம். ஆனா வேதம் வேறு விதமானது. அந்த வார்த்தைக்கு வேதம் கொடுக்கிற விளக்கம் வேறு விதமானது. வாசிக்கிறேன் பாருங்கள். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்கிறேன். ரகசியம், ஆனா நீ விளங்கி இருக்கணும். இத வாசனத்தை வாசிக்கும் போது விளங்குகிற உண்மை என்னன்னா, ஒரு காரியம் சிலருக்கு ரகசியமாக இருக்கிறது, அதே நேரத்தில் அதே காரியத்தை சிலர் விளங்கிக் கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ரகசியமா இருந்துச்சுப்பா, இன்னைக்கு அதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். வேதாகமத்தின்படி ரகசியம் என்று நம்ம பார்க்கும் பொழுது அது எல்லாருக்கும் அறிய முடியாத ஒரு காரியம் அல்ல, ஒரு கூட்டத்தார் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம். அது எல்லா காலத்திலும் புரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டிய காரியம் அல்ல, ஒரு காலம் வரும்போது அது விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது.
பவுல் அதிகமா இதை குறித்து பேசுறத நம்ம பார்க்க முடியும். நான் தைரியமா என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதுக்காக. சுவிசேஷம் என்ன அப்படின்னா ரகசியம், ஆனா எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய கண்டிப்பான ரகசியம். இதன் நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இணைந்து இருவர் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள். இது ரகசியம். 2 நபர் ஒரே மாமிசமாய் இருப்பது ரகசியம், பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன், விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. விசுவாசத்தினுடைய ரகசியம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது ரகசியம் தான், ஆனா விளங்க முடியாத ரகசியம் அல்ல. விளங்க வேண்டிய காலத்துல விளங்க வேண்டியவர்கள் கண்டிப்பாய் விளங்கிக் கொள்வார். வேதம் சொல்லும் பொழுது கர்த்தருடைய ரகசியம் பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற காலம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. புரிய முடியாததல்ல, விளங்கிக் கொள்ள முடியாதல்ல ரகசியம் என்பது. இந்த தானியேல் தீர்க்க தரிசனத்தை குறித்து அங்க நடக்கிற சம்பாஷணை பாருங்க. அதற்கு அவன் தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டு முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவரும் உணரா, ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். புதை பொருளையா, அது புதைக்கப்பட்டிருக்கு, ரகசியமாக பாதுகாக்கப்படுகிறது. ஆனா கண்டிப்பா யார் விளங்கிக் கொள்வாங்க அப்படின்னு சொன்னா ஞானவான்கள் விளங்கிக் கொள்வார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிதாவினுடைய ஆதீனத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக அதை நம்ம விளங்கவே முடியாது என்று அர்த்தம் அல்ல. இன்னும் பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர் தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்குமானால் அது கண்டிப்பாய் ஒரு நாள் வெளிப்படுத்தப்படும். அதை தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறதுனால தெரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அப்படி இல்லப்பா. ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்வாரு, துன்மார்க்கராக விளங்க முடியாது, பரிசுத்தவான்கள் விளங்கிக் கொள்வார்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகள் புரிந்து கொள்வார்கள். எல்லா காலத்திலும் அது புரிய முடியாது அப்படின்னா அது ஒரு காலம் வரும்போது கண்டிப்பாய் விளங்கிக் கொள்ளப்படும். இதுதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரகசியம். அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது, அதை அறிந்து கொள்ளும். எந்த காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த காலத்தில் அறிந்து கொள்வோம். இதுக்கு பேரு தான் வேதாகமத்தின்படி ரகசியம். இந்த விரல் எல்லாம் அப்படி இப்படி மடக்கும் பொழுது கொஞ்சம் பயமா இருக்கு. ஏதாவது ஒரு மாதிரி சிம்பிள் இருந்தா உடனே மக்கள் தூக்கி போட்டு இவன் ஜெசுவைட் அப்படின்றாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு செய்திகள் பேசப்படுது. இந்த பாருங்க, விரல இப்படி காட்டிட்டாரு, ஜெசுவைட் இப்படி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. சரி, நமக்கு அதுக்கு தொடர்பே கிடையாது. நம்ம அப்படிலாம் படிக்கிறது இல்லை. வேதம் என்ன சொல்லுது, தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்கள், அவர்கள் தான். அப்போ பிதாவினுடைய ஆதீனத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தை அறியவே முடியாது என்று அல்ல, அறிய வேண்டிய காலத்திலே அறியக்கூடியவர்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த வசனம் இருக்கு பாருங்க, அந்த சீஷர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க பாருங்க. ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலருக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார். இந்த கேள்வி எதன் அடிப்படையில் கேட்கப்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொண்டார் ஆண்டவராகிய இயேசு சொன்ன அந்த பதில் நமக்கு நேர்த்தியாக விளங்கிக் கொள்ள முடியும். தீர்க்கதரிசி நமக்கு இருப்பதற்காக கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். தீர்க்கதரிசி இல்லைன்னா இதெல்லாம் விளங்கிக்க முடியாது. இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், அப்படிதான் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த சம்பவத்தை குறித்து தீர்க்கதரிசி தெளிவாக எழுதுகிறார்கள். தம்மை பற்றிய தீர்க்க தரிசனங்களின் அர்த்தத்திற்கு சீஷர்களின்
புரிந்து கொள்ளுதலை இயேசு திறந்தபோது பரலோகத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் தமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதாக அவர்களுக்கு உறுதியளித்தார். மேலும் சகல சிருஷ்டிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். என்ன நடக்குன்னு பாருங்க. சீஷர்கள் எருசலேமில் தாவீதின் சிங்காசனத்தில் இயேசு தம்முடைய இடத்தை எடுப்பார் என்ற அவர்களின் பழைய நம்பிக்கையின் திடீர் மறுமலர்ச்சியுடன் கேட்டார்கள், ஆண்டவரே, இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர். இந்த பிரபலமான உபதேசம் இருக்கு பாருங்க, அறியவே முடியாத ஒரு பிரபலமான உபதேசம் இருக்கு பாருங்க. அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகும். ஆண்டவர் 40 நாட்கள் இருந்து அந்த சீஷர்களுக்கு சகலத்தையும் விளக்கி அவரை குறித்த தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லி காட்டி அவரை குறித்த மோசையின் புஸ்தகத்துல சங்கீதங்களில் எங்கெங்க இருக்கோ அத்தனையும் அவர் விளக்கி கொடுத்து, இனி போய் சுவிசேஷத்தை எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன பிறகு, இப்ப இல்லப்பா நான் வருவேன், பிறகு செய்வேன், நான் போறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வாரேன் அப்படிலாம் அவர் சொன்ன பிறகும் கூட அந்த பிரபலமான உபதேசம் இருக்கு பாருங்க, அப்படி திடீர்னு ஸ்பார்க் ஆகி, ஆண்டவரே இப்பமா கொடுப்பீங்க ராஜ்யத்தை, இப்பமா ரோமர்களை விரட்டிட்டு எங்களோட அடிமைத்தனத்திலிருந்து மீட்பீங்க, இப்பமா எங்களுக்கு சுதந்திரமாக ராஜ்யத்தை கொடுப்பீங்க. அப்ப ஆண்டவர் சொல்ற பதில் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல என்று பதிலளித்ததின் மூலம் இரட்சகர் அந்த விஷயத்தை பற்றிய நிச்சயமற்ற தன்மையை அவர்களின் மனதில் விதைத்தார். அது உனக்கு வேண்டாம், நீ போ, அது உனக்குரியது அல்ல. அவருடைய ஆதீனத்தில் இருப்பதை அறிவது உனக்குரியது அல்ல. அதை அவர் வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்துவார். எப்பொழுது அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்பதை வெளிப்படுத்தும் போது வெளிப்படுத்துவார். அது உனக்குரியது அல்ல. என்ன விளங்குது அப்படின்னா, பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற அதே காரியம் அறிந்து கொள்ள வேண்டிய காலத்தில் அறிந்து கொள்ளப்படும். இப்போ இல்லப்பா, ரகசியத்தை போலத்தான், இப்போ இல்லை. இதை இன்னொரு சம்பவத்தின் மூலமாக நான் வெளிப்படுத்துவதற்கு விரும்புகிறேன். பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறத நீ உனக்கு உரியது அல்ல அப்படின்னு சொல்றாருல, அது நம்ம இயேசு வரும் வரைக்கும் உள்ளது என்ற முடிவுக்கு நம்ம வருவோமானால் அது நம்முடைய அறியாமை. வேத வாக்கியங்களை என்ன சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு இப்போ ரோமர்ல இருந்து விடுதலை ஆயிடணும். அவங்க கையில இருந்து பிடிக்கப்பட்ட அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மாதிரி ஒரு பிரபலமான தேசம் வேணும், ஒரு ராஜ்யம் வேணும். அது இல்லப்பா, ஏன்னா அது கிடையவே கிடையாது. நீங்க கிடையவே கிடையாது. சொல்லுவாரு யோசுவா, நினைக்கிறேன், இஸ்ரவேலர்கள் அந்த இடத்தெல்லாம் அவர் பகிர்ந்து கொடுத்துட்டு, நீ பின்வாங்கினேன்னா திரும்பி உனக்கு இந்த தேசம் கிடையாதுன்னு சொல்ற. நீ பின்வாங்கின திரும்பி இந்த தேசம் உனக்கு கிடையாது பாரு. இவன் அந்த கேள்வியை கேட்கா, நான் மறுபடியும் இந்த பூமியில அந்த தேசத்தை இருப்பான, அது உனக்கு எடுத்தது இல்லை, கிடையாதுன்னு அவர் சொல்ல விரும்பல. அவர் சொல்லிட்டாரு, இனிமே இப்படித்தான் சொல்லி கொடுத்துட்டாரு. இது உனக்கு இல்லை, நீ யோசிக்காத, அது உனக்குரியது அல்ல. யாருக்குரியது? யாருக்குரியது? ஒரு சம்பவத்தை பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்கும். இது பொதுவாக கடைசி காலத்துக்கு ஏதுவாக எடுத்து பேசும் பொழுது பிள்ளைகள் ரொம்ப சகஜமாய் சொல்லிட்டு போற வார்த்தை. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சமும் கொள்ளை நோய்கள் மூலம் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதுல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு பாருங்க, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஆங்கிலத்தில் ரூமர்ஸ் ஆஃப் வார், சண்டை வர்ற மாதிரி பேசிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. பதில் என்ன பாருங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். பயப்படலாம் வேண்டாம், ஆனா கவனமா இருந்துக்க.
இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது நடக்கும்பா. யுத்தங்கள் யுத்தம் கேட்டுக்கிட்டே இருப்ப, முடிவு உடனே வராது. இப்போ முடிவு வராது. ரஷ்யாவும் யுக்ரைனும் யுத்தம், ஹமாஸும் இஸ்ரேலும் யுத்தம், இது இஸ்ரேலும் ஈரானும் யுத்தம். இப்படி ஒரு இன்னைக்கு என்ன பேசப்பட்டிருக்குன்னு சொன்னா, மூன்றாம் உலக போர் வருமா, வருவக்கூடிய சூழ்நிலை தெரியுது. அங்க அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு. யுத்தங்களின் செய்தி இருந்து கொண்டே இருக்கிறது. முடிவு வருமா? இந்த வசனத்தின்படி முடிவு இப்ப வராது. இந்த வசனத்தின்படி முடிவு இப்ப வராது. இந்த வசனத்தின்படி கடைசி கால நிகழ்வுகளை கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து அறிந்தீர்களானா முடிவு வரவே வராது. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னு நினைக்கிறோம், என்னன்னா எல்லாம் ஒரு குடைக்கில வந்துருவாங்க, எல்லாம் சமாதானமாயிருவாங்க. ஞாயிறு ஓய்வு மாத்திரம் தான் எல்லாம் கட்டாயப்படுத்துவான். மற்றபடி எல்லா பிரச்சனையும் அப்படியே இருக்கும். யுத்தங்களின் செய்தி இருந்து கொண்டே இருக்கும். என் யுத்தங்கள் நடந்து கொண்டு கூட இருக்கலாம். முடிவு வருமா? இந்த வசனத்தை அப்படியே எடுத்து நான் பேச முடியுமா? முடிவு இப்ப வராதுப்பா அப்படின்னு சொல்ற பிள்ளைகள் இருக்காங்க. சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யுத்தங்களின் செய்தியை கேட்போம், ஆனா முடிவு வராதுன்னு சொல்ல முடியாது. முடிவு வரப்போகுதுன்னு சொல்லணும். ஏன்? ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளி கூடாது இருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளைகள் தோன்றி துளிர் விடும் போது வசந்தக்காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். அப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும் போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். Now the Lord is at the door. ஏன் தெரியுமா? அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சூரியன் அந்தகாரப்பட்டுட்டு, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சந்திரன் ஒளிவிடாமல் போயிடுச்சு, அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்திரங்கள் நட்சத்திரங்கள் விழுந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, இயேசு வாசலருகே வந்து விட்டார். இப்போ இது முடிவுக்கான முடிவு வரப்போகுது. இப்ப அந்த வசனத்தை எடுத்துட்டு யுத்தங்களையும் செய்திகளும் கேட்பீங்க, கலங்காதபடி எச்சரிக்கை இருங்க, ஆனால் முடிவு உடனே வராது அப்படின்னு நீங்க போதிச்சால் you are misleading the people. இப்ப எப்படி போதிக்கணும்? I am proud to say we have a prophet. நமக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறார். அதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். இந்த வசனத்தை அவங்க 2 இடத்துல, நான் அறிந்த ஞானத்தின்படி 2 இடத்துல பதிவிடுகிறாங்க. இதை பதிவிடும் போது அவங்க பதிவிடுகிற விதத்தை பார்க்கும் பொழுது மெய்சில் இருக்க வேண்டும். இனி அந்த வசனம் எப்படி வாசிக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் தெளிவாக பதிவிடுகிறார்கள். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், முடிவு உடனே வராது என்று அவர்கள் பதிவிடுவதில்லை. அவங்க எப்படி பதிவிடுறாங்க பாருங்க. 2 இடங்களில் உள்ள நான் வாசிக்கிறேன். இயேசு சொன்னார், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், விட்டுருவாங்க. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு வராது, உடனே வராது. அந்த பகுதியை அவங்க விட்டுருவாங்க. ஏன்னா காலம் மாறிற்று. இப்போ இயேசு வாசலருகே இருக்கிறார், அடையாளங்கள் நிறைவேறிச்சு. இன்னும் முடிவு வராது என்று போதிக்கிற காலம் அல்ல, முடிவு வரப்போகிறது என்பதை போதிக்கிற காலம். இந்த சம்பவம் நடந்துச்சு, இயேசு வரப்போறார் என்று சொல்கிற காலம். அதனால் அந்த பகுதி நமக்குரியது அல்ல. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் இயலம்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று. கீழே ஒண்ணு வாசிக்க பாருங்க. காலத்தின் அடையாளங்கள் இன்று நாம் பெரிய மற்றும் முக்கியத்துவம் நிறைந்த நிகழ்வுகளின் வாசலில் நிற்கிறோம் என்பதை அறிவிக்கின்றன. நமது உலகில் உள்ள அனைத்தும் கிளர்ச்சியில் உள்ளன. இரட்சகரின் வருகைக்கு முன் வர வேண்டிய நிகழ்வுகளை பற்றிய அவருடைய தீர்க்க தரிசனம் நமது கண்களுக்கு முன்பாக நிறைவேறி வருகிறது. யுத்தங்களின் செய்திகளும் கேள்விப்படுவீர்கள். விட்டுருவாங்க, இதை விட்டுருவாங்க. கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள், இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது, விட்டுருவாங்க. அது இது நமக்குரியது அல்ல, அது முடிச்சு போச்சு. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் இயல்பும், கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சியும் பல இடங்களிலும் உண்டாகும். கேள்வி கேட்டான் பாருங்க,
எல்லா உபதேசத்தையும் சொல்லி கொடுத்து, தீர்க்க தரிசனத்தெல்லாம் விளக்கி, மோசையினுடைய பிரமாணத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து, சங்கீதத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்து, எப்ப நான் போறேன் உங்களுக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த போதனை எல்லாம் சொல்லிட்டு அவர் போறதுக்கு புறப்படும் போது அப்படியே அந்த பிரபலமான உபதேசம் அப்படி படிச்சுட்டு வந்து, ஆண்டவரே இப்பமா ராஜ்யத்தை எங்களுக்கு கொடுப்பீங்க, இது உனக்குரியவில்லை, அது பிதாவின் ஆதியத்தில் இருக்கு, நீ போயிரு, நீ போய் வேலையை செய், சுவிசேஷத்தை அறிவி. காலம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார், காலம் வரும்போது ஆண்டவர் சொல்லுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிதாவினுடைய ஆதீனத்திலே இருக்கிறது. பல ரூபத்தில் படிச்சுட்டு வர்றோம். புரிந்து கொள்ள முடியுமா? புரிந்து கொள்ள முடியாதா? இங்க வேற மாதிரி நான் விளக்கியிருப்பேன். அப்படியே இல்லாம இன்னும் கொஞ்சம் உபதேசங்கள் நம்முடைய கண்களுக்கு பட்டதுனால அதோடு சேர்த்து சொல்லுகிறேன். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அந்த நாளையும், இயேசுடைய வருகையின் நாளையும் நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்ற ஒருவரும் அறியான். அதேதான், பிதாவினுடைய ஆதீனத்திலே இருக்கிறது. பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். கேள்வி கேட்டு படிக்கணும், நிறைய படிக்கலாம், நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல, சுருக்கமாக சொல்லி முடிக்க வேண்டும். ஏன் குமாரன் அறியலை, ஏன் தூதர்கள் அறியலை, சூழ்நிலை போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து ஆதாம் ஏவாள் பாவம் செய்த உடனே இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல போய் குமாரன் 2 முறை 3 முறை பேசிக்கிட்டே இருப்பார். பேசி முடிச்சு வெளியே வந்த உடனே தூதர்கிட்ட திட்டத்தை சொல்லிடுவார். ஐயா, ஆண்டவர் உன்னை முடிவு பண்ணிட்டார்னா அவருடைய பிள்ளைகளுக்கு எழுதி வச்சிருவார், சொல்லிடுவார். இது உடனே சொல்லிடுவார். பாவ உலகத்துல அதை கொஞ்சம் மறைச்சு வச்சிருக்காரு, இவனை மீட்கணும், அதனால கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அந்த உபதேசத்துமா 1-2 ஆத்மாவை மீட்டு பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிடணும். ஆனா பரலோகத்தினுடைய காட்சியுமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, முடிவு பண்ணியாச்சா இப்படித்தான் செய்ய போறோம், முடிவு பண்ண முதல் வேலை யார்கிட்ட சொல்லிடுறோம்? தூதர்கிட்ட சொல்லிடுவார். அது உடனே யாருக்கு வந்து சொல்லப்பட்டுரும் சொன்னா, ஆதாரம் அவருக்கு சொல்லப்பட்டுரும். பிதா ஒண்ணு சொல்லிட்டா குமாரனுடைய தூதர் சொல்ல, தூதர் வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு போயிருவாங்க, அவ்வளவுதான். ஆனா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறதுனால, ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை அவர்களை மீட்பதற்கான காலம் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்திக்கிட்டே வர்ற. இப்போ தேவனுடைய வருகை நாளை அறிய முடியாதுங்க. ஆமாங்க, அறிய முடியாதுங்க, முடியவே முடியாதுங்க. யாரால? அதான் கேள்வி. எப்போ, எவ்வளவு காலத்துக்கு என்பதுதான் கேள்வி. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனை போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய். இங்க என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றாரு, சீஷரிடத்தில் சொல்றாரு, எப்பா அவருடைய வருகை நாளிகையும் பிதாவை தவிர அவர் ஒருத்தனும் அறிய மாட்டார். இங்க என்ன சொல்றனா, நீ விழித்திராவிட்டால் அறிய மாட்டார். ஐயா, ஆண்டவருடைய பிள்ளைகள் பிதாவுடைய வருகையின் நாளிகையும் அறியக்கூடாத, அறிய முடியாத ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலத்துல நான் விழித்திருந்து ஓடிக்கொண்டே வந்தால் நான் அறிந்து கொள்ளக்கூடிய காலமும் இருக்கிறது. சகோதரரை, அந்த நாள் திருடனை போல் உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள், பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்கிற, பிதாவை மாத்திரமே அறிந்திருக்கிற அந்த மகத்துவத்தை எல்லாரும் அறிய முடியாது என்று ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அறியாம இருப்போம். அது வெளிப்பா அப்படி அறியாது இருக்கிற அந்த காலத்தில் விழித்திருந்து ஓடிக்கொண்டிருந்தால், அறிய வேண்டிய காலம் வரும்போது, விளங்க வேண்டிய காலம் வரும்போது, நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக இருப்பதால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அதை நாம் விளங்கிக் கொள்வோம் என்பது நிச்சயமான உண்மை. எப்ப விளங்கிக் கொள்றது? எவ்வளவு காலத்தில் இதை விளங்கிக் கொள்ள முடியும்? எவ்வளவு காலத்துக்கு இதை விளங்கிக் கொள்ளாமல் இருக்க முடியும்? இதெல்லாம் தீர்க்கதரிசி மிக தெளிவாக நமக்கு பேசுகிறார்கள். வாசிக்கிறேன் பாருங்க. முடிவில்லை. தானியேல் அவன் சுதந்திர வீதத்திற்கு இழந்திருப்பான். யோவான் அந்த சிறிய புத்தகத்தை முத்திரையிடாமல் பார்க்கிறான். அவன் அதன் விளைவாக உலகத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய முதல், 2வது மற்றும் 3வது தூதர்களின் செய்திகளில் தானியேலின் தீர்க்க தரிசனங்களுக்கு சரியான இடம் உண்டு. இந்த முதல் 2, 3
தானியேல் தீர்க்க தரிசனத்துல இடம் இருக்கான். அப்படி யாராவது தானியேல் புஸ்தகத்துல இருந்து அதை போதிச்சிருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அறிந்த மட்டும் கேட்க முடியல. சரி, நம்ம இப்ப போய் அதையும் படிக்க போறது இல்லை. 3 செய்திகளை குறித்த காரியங்கள் தானியேல் புஸ்தகம், அதுக்கு ஒரு இடம் இருக்குது. தானியேல் புஸ்தகத்துல 3 செய்திக்கும் இடம் இருக்கிறது. முதலாம் தூதனுடைய செய்தி 1744 முன்பாக, 2ஆம் தூதனுடைய செய்தி 1744 தொடர்ந்து 3ஆம் தூதனுடைய செய்தி. இதுக்கு தானியேல் புஸ்தகத்துல ஒரு இடம் இருக்கிறது. 2வது மற்றும் 3வது தூதர்களின் செய்திகளில் தானியேலின் தீர்க்க தரிசனங்களுக்கு சரியான இடம் உண்டு. சிறிய புத்தகத்தின் முத்திரை உடைக்கின்றது காலத்துக்கு தொடர்புடைய செய்தியாகும். முதல் 3 தூதனுடைய செய்திக்கு தானியேல் புத்தகத்துல தொடர்பு இருக்குன்னா என்ன தொடர்புன்னு கேட்டீங்கன்னா காலத்துக்கு தொடர்புடையது அங்கே இருக்கிறது. உதாரணத்துக்கு 3ஆம் தூதனுடைய செய்தி எவ்வளவு காலம், இல்ல 2ஆம் தூதனுடைய செய்தி எப்ப தொடங்கும், இப்படிப்பட்ட அந்த காலங்களை குறித்த காரியங்கள் எங்கே இருக்கிறது என்று சொன்னா தானியேல் புத்தகத்தில் இருக்கிறது. நான் சொல்லல, தீர்க்கதரிசி சொல்றாங்க. சிறிய புத்தகத்தின் முத்திரையை உடைகிறது காலத்துக்கு தொடர்புடைய செய்தியாகும். ஓப்பனிங் சீல், அந்த புத்தகத்தை உடைக்கிறது அப்படிங்கிறது காலத்தை பார்க்கிற செய்தியாகும். தேவனுடைய உத்தரவில் மிக அற்புதமான மற்றும் மேம்பட்ட உண்மைகள் அறிவிக்கப்படும். முதல் மற்றும் 2வது தூதர்களின் செய்தியை பிரகடனப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த செய்திகள் அதன் குறிப்பிட்ட வேலையை செய்து முடிப்பதற்கு முன் கூடுதலான எந்த வெளிச்சமும் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. தானியேல் புத்தகத்திலிருந்து காலத்தை கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. முதலாம் தூதனும் 2ஆம் தூதனும் வேலையை செய்து முடிக்கணுமாப்பா. அது செய்து முடிக்கிற வரைக்கும் கூடுதலான வெளிச்சம் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கக்கூடாது. கூடுதலான வெளிச்சத்தை பற்றி நீங்க பேசக்கூடாது. எது? காலத்தை அடிப்படையில. நான் பகுதியெல்லாம் வாசித்துட்டு சொல்லல, மேல இருந்து வாசித்துட்டு வரேன். இந்த பகுதியை வாசித்து காலம் முடிஞ்சு போச்சு, இங்க கிடையாது, செய்தி கிடையாது. தீர்க்கதரிசி என்ன சொல்றாங்க? முதல் 3 தூதருக்கு தானியேல்ல இருக்குப்பா, அது காலத்துக்கு அடுத்ததுப்பா. 1ஆவது தூதன் 2ஆம் தூதன் வேலையை முடிக்கணும்பா. அது முடிக்கிற வரைக்கும் கூடுதலான இருந்த வெளிச்சமும் கிடையாது. வேலையை முடிச்ச பிறகு உண்டுல்லா. இது இனி காலம் செல்லாது என்று மிகவும் உறுதிமொழியுடன் அறிவித்தது. சமுத்திரத்தில் ஒரு காலுடன் நின்ற தூதனால் குறிக்கப்படுகிறது. தூதன் ஒரு உறுதிமொழியுடன் அறிவிக்கும் இந்த நேரம் இந்த உலக வரலாற்றின் முடிவும் அல்ல, கிருபையின் கால முடிவும் அல்ல. ஆனால் இது நம் தேவனுடைய வருகைக்கு முன்னதாக நிகழ்கிற தீர்க்க தரிசனம் நேரம் பற்றியது. 2340 புஸ்தகம் திறக்கப்படுகிறது. 2ஆம் தூதனுடைய செய்தி அறிவிக்கப்படுகிறது. 2ஆம் தூதனுடைய செய்தி, 1ஆம் தூதனும் 2ஆம் தூதனுடைய செய்தி முடிகிறது. அதுக்கு ஒரு 3ஆம் தூதனுடைய செய்தி. 2ஆம் தூதனுடைய செய்தி வேலை முடிக்கிற வரைக்கும் கூடுதலான வெளிச்சம் கிடையாது. 3ஆம் தூதனுடைய செய்தியின் காலத்தில் இருக்குமா இருக்காதா? அதாவது குறிப்பிட்ட நேரத்தில் மக்களுக்கு மற்றொரு செய்தி இருக்காது. 1ஆம் தூதனும் 2ஆம் தூதனுடைய காலத்துல செய்தி கிடையாதுங்க. இந்த காலத்திற்கு பிறகு 1842 இருந்து 1844 அடைகின்ற வரை அங்கே திட்டவட்டமான தீர்க்க தரிசன காலத்தை தேடி கண்டுபிடித்தல் இருக்கக்கூடாது. 2300 ராப்பகல் தொடவே கூடாது. மிக நீண்ட கணக்கீடு 1840 காலத்தில் அடைகிறது. இப்போ ரொம்ப தெளிவா இருக்கீங்களா? இதுல ஏதாவது வியாக்கியானம் செய்யணுமா? 1ஆம் தூதன் 2ஆம் தூதனுடைய காலத்துல அது வேலையை முடிக்கிற வரைக்கும் கூடுதலான செய்தி கிடையாதுங்க. 3ஆம் தூதனுடைய காலத்துல எப்ப வேணாலும் இருந்துங்க, டேட் எப்ப வேணாலும் போட்டுக்கிடுங்க. 3ஆம் தூதனுக்கு அதுல கூடுதலான வெளிச்சம் இருக்குமா? அது காலத்துக்கு அடிப்படையில். 1ஆம் தூதனும் 2ஆம் தூதனும் 3ஆம் தூதனுடைய காரியங்கள் தானியேல் புத்தகத்தில் இருக்குது. இது காலம் சம்பந்தமானது. 1ஆம் தூதனும் 2ஆம் தூதனும் வேலை முடிக்கிற வரைக்கும் 1844 இங்க கூட்டிட்டு போக முடியாது. அது அந்த வேலை முடிஞ்ச பிறகு அது வரைக்கும் கூடுதலான செய்தி கிடையாது. முடிஞ்ச பிறகு 3ஆம் தூதனுடைய காலத்துல காலத்துக்கு அடுத்த செய்தி இருக்கிறதா? பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிறது என்று சொல்கிறோமே, புரிந்து கொள்ள முடியுமா? விளங்கிக் கொள்ள முடியுமா? அப்பொழுது உள்ள ஜனங்கள் அதை விளங்கிக் கொள்வார்களா? விளங்கிக் கொள்வார்கள். வியாக்கியானத்தினால் அல்ல. குறிப்பை நான் வாசிக்கிறேன். இயேசுவின் வருகையின் நாளையும் நாளிகையும் நமக்கு கொடுத்த திரளான தண்ணீர் போன்ற தேவனின் சத்தத்தை கேட்கும் வரை அவைகள் ஒன்றன் பின் ஒன்றாக பாதை நெடுகில் விழுந்தன. இது நீங்க செவன்த் டே அட்வென்டிஸ்ட் குறித்தது. அட்வென்ட் பீப்புளை பற்றி ஒரு தரிசனம். இங்க
ஒன்றன் பின் ஒன்றாய் விழுந்தாங்க பியூரிபிகேஷன் ஆஃப் த சர்ச். அது முடிஞ்ச உடனே என்ன அறிவிக்கப்படும்னா, இயேசுவின் வருகையின் நாளையும் நாளிகையும் நமக்கு கொடுத்த திரளான தண்ணீர் சத்தம் போன்ற தேவனுடைய சத்தத்தை கேட்டு, அது வரைக்கும் சபைக்குள்ள பதர் இருக்கும். அதுக்கு ஒரு பதர் நீங்கிறோம். இந்த சத்தம் கேட்கும் பொழுது பதர் இருக்காது. இங்க பாருங்க, துன்மார்க்கர்கள் அதை இடி முழக்கமும் மற்றும் பூகமும் என்று நினைத்த பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அது அப்படியே எங்க இருக்கு. எல்லாரும் விளங்கிக்க முடியாதுங்க. ஆண்டவர் அறிவிக்கிறார் வானத்துல, அது எல்லாரும் விளங்க முடியல. துன்மார்க்கர்கள் அது இடி முழக்கம் என்று நினைத்தார்கள். ஜீவனுள்ள பரிசுத்தவான்கள் எண்ணிக்கையில் 144,000 பேர் சத்தத்தை அறிந்து புரிந்து கொண்டார்கள். ஒரு கூட்டம் புரிஞ்சுக்குது, ஒரு கூட்டம் புரிய முடியாது. பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற காலம் வெளிப்படுத்தப்படும் பொழுது ஒரு கூட்டம் புரிஞ்சுக்கும், ஒரு கூட்டம் புரியாது. புரியாத கூட்டம் ரகசியம், அதை பார்க்க முடியாது, வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வளவு தெளிவாக இருக்கிறது ரகசியம், விளங்கிக் கொள்ள முடியாது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் முடிவு வராது என்கிற உபதேசம். அதுக்கு அது கிடையாது. ஆதீனத்தில் இருக்கிறது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான், பிதாவின் ஆதீனத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் வெளிப்பட்டுரும். அந்த காலம் எதுவும் சொல்லப்பட்டிருக்கு? முதலாம் தூதன், இரண்டாம் தூதன் காலத்தில் கிடையாது. மூன்றாம் தூதனை காலம் என்னங்க இது? எப்போ இது சொல்லப்படுது? சொல்றாங்க பாருங்க, எப்ப சொல்லப்படுது. கிரேக் கான்ட்ரவர்சி இன்னொரு பிதாவினுடைய நாளையும் அறிவிப்பது இருக்கிறது. அதை நம்ம பிற்பாடு படிப்போம். அப்போ பரிசுத்தாவியானவர் பூமியில் இருக்க மாட்டார். யாக்கோபின் இக்கட்டு காலத்தில் அறிவிக்கப்படும். ஆனா இங்க பாருங்க, தேவன் நேரத்தை சொன்ன போது அவர் பரிசுத்த ஆவியானவரை நம் மீது ஊற்றினார். இந்த நேரத்தில் 144 அவர் முத்திரையிடப்பட்டு பூரணமாக ஒன்றிணைந்தனர். இதை தொடர்ந்து ஊழியம் நடக்கும். கீழே இருக்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது, பின்மாறி பொழியப்படும் பொழுது, சபை சுத்திகரிக்கப்பட்ட பின்பு வானத்துல சத்தம் சொல்லுது, குமாரனை எப்ப அனுப்புவோன்னு சொல்லி அவருடைய வருகை நாளும் நாளிகம் அறிவிக்கப்படுகிறது. பிதாவின் ஆதீனத்தில் இருப்பது சொல்லப்படுகிறது. அதை துன்மார்க்கர்கள் அறிய மாட்டார்கள். விழித்திருக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகள், இப்ப வந்துருவாரு, அப்ப வந்துருவாரு, இந்த சம்பவத்தில் வந்துருவாரு, இந்த நாள் வந்துருவாரு, யாரு விழித்து காத்திருந்தார்களோ அந்த சத்தம் கேட்கும் பொழுது அவர்கள் அதை கேட்டு அறிந்து புரிந்து கொள்வார்கள். They are 144,000. ஏன் ஆண்டவர் இதை தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறார்? ஏன் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிறார்? அவர் சிஷ்யரிடத்துல சொன்னாரு, நான் போறேன்பா, எங்க அப்பாட்ட நிறைய ஸ்தலங்கள் இருக்கிறது, நான் போய் ஒரு ஸ்தலத்தை உண்டாக்கிட்டு கூட்டிட்டு போயிருவேன் சொல்லு. பெரிய டாஸ்க்லாம் இல்லை, நீ வேலையை செய்யும் பாரு. நீ வேலையை செய்வாங்க, சுவிசேஷத்துல அறிவிச்சிருவாங்க. ஆனா சபையில உச்சுமை இல்லாம போயிடும், பதம் நிறைந்து காணப்படும். அந்த சபை மீட் காண்ற வர முடியாது, அதனால வந்திருக்க மாட்டாரு. போன உடனே ஸ்தலம் ஆயத்தமாயிரும். எந்த ஸ்தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிதா ஆமித்தம் வீட்டு இருந்து ஆளுகை செய்யற ஸ்தலத்துல போய் நமக்கு ஆயத்தம் பண்றாரு. குறைவான இடம்லாம் இல்லை, குறைவான இடம்லாம் இல்லை. தீர்க்க தரிசனம் எழுத்தோட படிக்கணும், புரிஞ்சு கொள்ளலாம். அதை யோவானுக்கு காட்டவும் செஞ்சுருவார். நான் ரெடிப்பா, நீங்க ரெடி ஆகிடுங்க. ஏன் அதை சொல்லல அப்படின்னா, அவர் ஆதீனத்துல வச்சிருக்காருன்னா, எப்போது ராஜ்யத்தை உங்கள்கிட்ட நான் அந்த பூமியில எப்போ ராஜ்யத்தை ஸ்தாபிப்பேன் அப்படிங்கறத ஆதீனத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நீண்ட நாட்கள் நம்ம இந்த பூமியில பாவம் இருந்த உலகத்துல வைத்திருக்க விரும்பவில்லை. அவர் இஸ்ரவேலர்களை சில நாட்களுக்குள்ளாக கானான் தேசத்துக்கு அழைத்து செல்வதற்கான பிரயாசத்துலதான் போனார். பாவம் அவர்களை திருப்பி 38 ஆண்டுகள் வனாந்தரத்தில் இருக்க செய்தது. மொத்தத்துல 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சுற்றி அடைந்தார்கள். நம்மளே ஆண்டவருக்கு ரொம்ப நாள் வைக்கலாம் விரும்பலைங்க. அவர் சீக்கிரம் கூட்டிட்டு போயிடணும்னு ஆசைப்படுறார். அதனால அந்த நாளை சொல்ல விரும்பல. நான் வேலையை முடிச்சுட்டு கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். என்கிட்ட கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றினா கூட்டிட்டு போயிடலாம்னு நினைக்கிறாரு. ஒரு சீக்கிரமாய் வந்துடணும்னு நினைக்கிறார். ஆகையினால ஆதீனத்துல மறைச்சு வச்சுட்டாரே தவிர வேற ஒரு காரியம் கிடையாது. நான் வாசிக்கிறேன் பாருங்க.
1844 ஆண்டின் வேளையில் ஒன்றாக உழைத்த அனைவரும் 3ஆம் தூதனுடைய செய்தியை பெற்று பரிசுத்த ஆவியின் வல்லமையில் அதை அறிவித்திருந்தார். கர்த்தர் அவர்களின் முயற்சிகளோடு பெரிதும் செயல்பட்டிருப்பார். பெரிய வெளிச்சம் உலகில் பரவிருக்கும். பல ஆண்டுகளுக்கு முன்பு பூமியில் வசிப்பவர்கள் எச்சரிக்கப்பட்டிருப்பார்கள். இறுதி வேலை முடிந்தது. மேலும் கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை மீட்பதற்காக வந்திருப்பார். என்ன ஒரு கருத்து பாருங்க. அவரு நம்ம 1940 எல்லாம் ஒன்னா இருந்து 3ஆம் தூதனுடைய செய்தி அறிவிச்சிருந்தா அப்பவுமே வந்து கூட்டி போயிருப்பாராம். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த பூமியில உட்கார்ந்து இருக்க காரணம் யாருன்னா நம்ம தாங்க. செவன்த் அட்வென்டிஸ்ட் சபை தாங்க. வேலையை முடிக்கல. வேலையை எப்படி செய்யணும்னு கூட தெரியல. வேலை யாருடையதுன்னு கூட அவங்க புரிஞ்சிக்காம தாங்கள் ஏதோ சாதிப்பது போல ஓடிவிட்டு இருக்கிறார். இன்னொரு குறிப்பு வாசிக்கிறேன் பாருங்க. ஆயினும் செய்ய வேண்டியது அங்கே இன்னும் நிறைய மீந்தி இருக்கிறது. காணாமல் போனவர்களை ரட்சிக்க நாம் எவ்வளவு கடுமையாக உழைத்திருக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கடந்த காலங்களில் செயல்படவில்லை. விலை மதிப்பற்ற வாய்ப்புகள் மேம்படுத்தப்படாமல் கடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டன. இது நமது ராஜாவின் வருகையை தாமதப்படுத்தியுள்ளது. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வந்துடும் நினைக்கிறாரு. அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏதுவாக நடக்காமல் தாமதப்படுத்தி வச்சிருக்கோம். மகா அட்வென்ட் இயக்கத்தின் தொடக்கத்தில் இருந்தே தேவனுடைய ஜனம் அவருடன் ஒரு ஜீவனுள்ள தொடர்பை தொடர்ந்து பராமரித்திருந்தார். அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய அனைத்து தொடக்க ஏற்பாடுகளிலும் முன்னேறி இருந்தால் அவர்கள் இன்று பரம காணாமல் இருந்திருப்பார்கள். அவங்க எல்லாம் செஞ்சிருந்தாங்கன்னா நமக்கு இந்த பாடுள்ள உலகத்துல இடம் இல்லை. நமக்கு ஆண்டவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். பரமகாணனை சுதந்திரத்துக் கொள்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இன்னொரு குறிப்பை நான் வாசிக்கிறேன். உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொடுப்பதன் மூலம் நம்முடைய கர்த்தரின் வருகையை விரைவுபடுத்துவது நமது வல்லமையில் இருக்கிறது. நாம் உற்று நோக்குகிறவர்களால் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய நாளின் வருகையை துரிதப்படுத்த வேண்டும். இந்த குறிப்பை வாசிக்கும் பொழுது ஒரு நாளை துரிதப்படுத்தணும்னா ஒரு நாள் நியமனத்தில் இருக்கணும். 20ஆம் தேதி வரும் அப்படின்னு சொன்னா அதை 10ஆம் தேதிக்கு வர வைக்கிறது துரிதப்படுத்துறது. கர்த்தருடைய கட்டளையின்படி கிறிஸ்துவின் சபை தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்திருந்தால் இந்த உலகமே எச்சரிக்கப்பட்டு இருக்கும். கர்த்தராகிய இயேசு வல்லமையோடும் மகா மகிமையோடும் நம்முடைய பூமிக்கு வந்திருப்பார். இப்ப இங்க என்ன விளங்குதுன்னா துரிதப்படுத்த முடியும், அதை விரைவுபடுத்த முடியும். பிதாவுடைய ஆதீனத்தில் இருக்கிற நாள் இன்னும் குறிக்கப்படல. அது நம்முடைய வேலையை சார்ந்து இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வைத்திருக்கிறார். ஒரு நாள் இருக்கிறது, அதுதான் அதிகப்படியான நாள். அந்த நாளுக்கு முன்பாக பிதாவை குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பும்படியாக ஏவுகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையை நம்மால உண்டாக்க முடியும். ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற நாளை துரிதப்படுத்த முடியும். ஒரு நாள் குறிச்சாச்சுங்க. அந்த நாள் வரைக்கும் பிதா காத்திருக்க விரும்பவில்லை. அவர் குமாரனை எப்ப அனுப்பலான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எப்ப நம்மள இந்த பூமியில இருந்து மீட்கலான்னு துடித்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை 2035ஆம் ஆண்டுல தான் குமாரன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி குறித்து வைத்திருந்தா அது வரைக்கும் என் தேவன் காத்திருக்க விரும்புகிறார். முன்னதாக அனுப்ப விரும்புகிறாரு. அதனால நான் அதை துரிதப்படுத்த முடியும். அந்த நாளை எவ்வளவு விரைவாய் துரிதப்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா நான் எவ்வளவு விரைவாய் வேலையை செய்து முடிக்கிறோம் அவ்வளவு விரைவாக துரிதப்படுத்த முடியும். ஆனா அந்த நாளை தாண்டி போகணும்னு நினைக்கிறார். என்னங்க குறித்திருக்கிறாரா? ஒரு நாளை குறித்து இருக்கிறாரா? எனவே இப்போது மனுஷகுமாரனின் வருகைக்கு முன்பாக நித்திய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் பூலகத்தை நீதியாய் நியாயந்திருப்பார். அந்த நாள் எப்போது நெருங்கி வரும் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். உலகம் முழுவதும் மனம் திரும்பும் என்று அவர் சொல்லவில்லை. ஆனால் ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும் என்றுதான் சொல்லுகிறார். ஒரு நாளை குறிச்சிட்டார். ஆனால் நெருக்கி கொண்டு வர முடியும். எப்படி நெருக்கி கொண்டு வர முடியும்? சுவிசேஷத்தை அறிவிப்பதன் மூலமாக குறித்து நெருக்கி கொண்டு வர முடியும். உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொடுப்பதன் மூலம் நம்முடைய கர்த்தரின் வருகையை விரைவுபடுத்துவது நம்முடைய எல்லையில் இருக்கிறது. நாம் உற்று நோக்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது. ஆனால் தேவனுடைய நாளின் வருகையை துரிதப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய கட்டளையின்படி
கிறிஸ்துவின் சபை தனக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செய்திருந்தால் இந்த உலகமே எச்சரிக்கப்பட்டிருக்கும். கர்த்தராகிய இயேசு வல்லமையோடும் மகிமையோடும் மகா மகிமையோடும் நம்முடைய பூமிக்கு வந்து இருப்பார். இப்ப நல்லா ஒண்ணு புரியுது பாருங்க. ஆண்டவர் ஒரு நாளை குறித்து வச்சிருக்கிறாரு, ஒரு நாளை அவருடைய ஆதீனத்துல வச்சிருக்கிறார். அதை அவர் அறிவிப்பார். எப்ப அறிவிப்பாரு? முதலாம் தூதன் இரண்டாம் தூதனோட வேலை முடியும் போது அறிவிப்பார். அதை யாராவது புரிஞ்சுக்க முடியுதா? புரிஞ்சுக்க முடியாது. இரண்டு காலங்கள் இருக்கிறது. ஒன்று கர்த்தரால் ஏற்கனவே நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிற நாள், மற்றொன்று மனிதனுடைய வேலையை பார்த்து பிதா தீர்மானித்து அறிவிக்க போகிற நாள். நிச்சயமாக சொல்லலாம், பிதா மனிதனுடைய வேலையை பார்த்து தீர்மானித்து அறிவிக்க போறனால நான் முத்துனாலும் சரி மோதினாலும் சொல்லி புரிச்சுக் கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அது பிதா அறிவிக்கும் பொழுது மாத்திரமே விளங்கிக் கொள்ள முடியும். அதை யாரு விளங்கிக் கொள்ளுவா அப்படின்னு சொன்னா விழித்து இருக்கிறவர்கள் விளங்கிக் கொள்ளுவார்கள். அப்படி விழித்து இருக்கிறவர்கள் அந்த நாளை அறிவிக்கும் பொழுது விழித்து இருக்க போகிறவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை 1,44,000 எப்போது அறிவிக்கப்படும்? பின்மாறி மூச்சப்படும் பொழுது. குறித்து வைத்திருக்க நாளை குறிச்சு வச்சிருக்காங்க. அதை அறிய முடியுமா? அதை அறிய முடியுமா? எனக்கு என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தாம் குறித்து வைத்திருக்கிற நாளை வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருப்பாரே ஆனால் நிச்சயமா அறிந்து கொள்ள நிச்சயமாக அறிந்து கொள்ள முடியும். சரி, வெளிப்படுத்தி இருப்பாரா? அந்த நாளை வெளிப்படுத்தி இருப்பாரா? ஒரு கேள்வி இருக்கு. வெளிப்படுத்தி இருப்பாரா? தேவனுடைய செயலை படிக்கும் பொழுது மனிதன் விழுந்த உடனே அவனை ரட்சிப்பதற்கான திட்டத்தை வகுப்பதற்காக குமாரன் பிதாவின் இடத்துல போய் 3 முறை மண்டாடி அந்த திட்டம் தீர்மானிக்கப்பட்ட உடனே வெளியே வந்து முத வேலையா அவர் சொன்னது தூதர் இடத்துல, தூதர்கள் முத வேலையா சொன்னது ஆதாம் இடத்துல. ஆண்டவர் அந்த நாளை குறித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் ரகசியம் காப்பது போல காப்பது இல்லை, அதை அவர் வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருப்பார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. அப்ப ஏங்க விளங்கிக்க முடியல? அது விளங்கிக் கொள்ள வேண்டிய காலத்துல தான் வெளிப்படுத்துவார். உடனே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஆண்டவர் நிறைய பேரை ரட்சிக்க முடியாதுங்க. தீர்க்க தரிசனம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு வரும் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் ஜனங்கள் சீர்கெடாமல் இருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் ஓட முடியும். இந்த குறிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னு தீர்க்கதரிசி நமக்கு சொல்றாங்க. அது 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 எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லுகிறார்கள். ஒரு மனிதனாக கிறிஸ்து பரலோகத்திற்கு ஏறினார். ஒரு மனிதனாக அவர் மனுகுலத்திற்கு மாற்றாகவும் உறுதியாகவும் இருக்கிறார். ஒரு மனிதனாக அவர் நமக்கு பரிந்து பேச வாழ்கிறார். அவரை நேசிக்கிற யாவருக்கும் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். ஒரு மனிதனாக அவர் தம்முடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள வல்லமையோடு மகிமையோடு மீண்டும் வருவார். நமக்கு மகிழ்ச்சியையும் நன்றியையும் உண்டாக்க வேண்டியது என்னவென்றால், தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எது எனக்கு சந்தோஷம், ஒரு நாளை குறிச்சிட்டாரு. பிதாவின் ஆதீனத்துல இருக்குப்பா, என் வேலையை பார்த்துதான் அந்த நாள் அறிவிக்க போறாரா அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு தேவனுடைய சபையை செய்கிற வேலையை ஒற்றி பார்த்துட்டு தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளில் ஒருவர் என்று சொன்னார். 1000 வருஷம் ஆனாலும் வேலை முடியாதுங்க, ஆண்டவர் வர மாட்டார். அவன் அப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா ஆண்டவர் ஒரு நாளை குறிச்சிச்சாரா, அதை தாண்டி போறது எனக்கு சந்தோஷம். ஆண்டவருடைய வேலையை சரியா முடிச்சிருவாரு. இந்த சபை பின்வாங்கி இருந்தாலும், சபையில பதர்கள் உட்கார்ந்து சபையை நாசப்படுத்தி கொண்டு இருந்தாலும், என்ன சொல்றதுனே தெரியல. சபையினுடைய முக்கியத்துவத்தை அறியாத பிள்ளைகள், சபை ஆண்டவர் எப்படி வழிநடத்துறார் என்பதை தெரிந்து கொள்ளாத பிள்ளைகள் தங்களை அறியாமலே பிசாசனுக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன நடவடிக்கை சபையில செஞ்சா போதும், உடனே அதுக்கு காது மூக்கு எல்லாம் வச்சு பிரபலப்படுத்திடுவாங்க. நம்ம தொடர்ந்து படிக்கும்போது இந்த சபையினுடைய முக்கியத்துவத்தை படிப்போம். இதை நீங்க ஏதோ சீர்திருத்தம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு சபையை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஆண்டவருடைய நாமத்தை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், இந்த சபை செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை தேவனுடைய பார்வையில் கண்ணின் கருவிழி போன்றது.
பிசாசானவன் பதற விதைச்சான். அதனால இந்த பதரெல்லாம் எழும்பிக்கிட்டு தாங்க பரிசுத்தவான் போல காட்டுவதற்காக என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லணும், என்னென்ன அவமானத்தை உண்டாக்கணும் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் நானும் அதில் ஒருவராக இருப்பதற்கு அழைக்கப்படவில்லை. நீங்கள் நான் இயேசு வரப்போகிறாரு, ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த ஓட்டம், இந்த பதரோடு ஓட ஓட்டம் ரொம்ப நாள் ஒரு நாள் குறிக்கப்பட்டிருக்கிற பதரெல்லாம் நீக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அவரின் பள்ளத்தாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீக்கப்படுவார். இந்த சபை இப்படியே ஓடிட்டு இருந்த ஊழியம் முடியாது, நடக்காது. அப்போ இந்த ஊழியத்தை எப்ப முடிச்சு எப்ப பிதா நம்முடைய ஆதீனத்துல நாளை அறிவிக்கிறது, எப்ப வருவாரு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு சந்தோஷம் என்னன்னா ஒரு நாளை குறிச்சிட்டார், அதை தாண்டி போவாரு. அதிகப்படியான காலம் இவ்வளவுதான் குறிச்சிட்டார். அது எனக்கு மகிழ்ச்சி. அதற்காக என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். அதை வேதாகமத்தில் அவர் எழுதி வைத்திருப்பார், நிச்சயமாக எழுதி வைத்திருப்பார். அவருடைய செயல் அப்படித்தான். தாம் ஒரு காரியத்தை எதிர்மானால் குமாரனிடத்தில் சொல்லப்படும், குமாரன் தூதனிடத்தில் சொல்லணும், தூதன் தேவனுடைய பிள்ளைகள் உடனே அறிவித்து விடுவார். அது எழுதப்பட்டாச்சு. அதை தேவனுடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளுகிறதுக்குத்தான் நிறைய பிரச்சனைகள் வரும். ஆண்டவர் உடனே விளங்க விடுறது இல்லை. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்கு புரிய வச்சு ஆண்டவருடைய பிள்ளைகளை உறுதியோடு நிற்க வச்சு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஆளை சேர்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னொரு காலமும் இருக்குது இல்லைங்களா, பிதாவினுடைய ஆதீனத்தில் இருக்கக்கூடிய காலங்கள். இதை நம்ம விளங்கிக்கவே முடியாதுங்க, இதை புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. நீங்க முட்டுனாலும் மோதினாலும் புரிய முடியாதுங்க. அது எப்பவும் பிதா அறிவிக்கிறாரோ அப்பந்தான் விளங்கிக்க முடியுங்க. அதுக்கு முன்பா விளங்கவே முடியாதுங்க. நம்ம படிக்க போற காலம் இது இல்லை. இதை ஒருவனும் அறிய மாட்டான், பிதா மாத்திரமே அறிவார். குமாரனும் அறியார், தூதரும் அறியார். ஏன்னா அவர் இன்னும் முடிவு செய்யல. அவர் நம்முடைய வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இன்னொரு காலம் இருக்கு பாருங்க, அவர் குறிச்சிட்டாரு. எனக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் நன்றி கடன் பட்டு இருக்கிறேன். அது சொன்னதுனால எனக்கு ஓட்டம் இன்னும் துரிதமாக ஓடுகிறது. காலம் குறிச்சாச்சியா, ஆண்டவர் வந்துருவார். அதை தாண்டி எல்லாம் போகாது. நம்பிக்கையோடு போட முடிகிறது. ஆண்டவர் வேதாகமத்தில் வெளிப்படுத்தி இருந்தால் நிச்சயமாய் விளங்கிக் கொள்ள முடியும். நிச்சயமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். வெளிப்படுத்தி இருக்கிறார், அதனால் தான் போதித்துக் கொண்டு இருக்கிறேன். பிதாவின் ஆதீனத்தில் உள்ள நாள் அவர் அறிவிக்கும் போதுதான் விளங்கிக் முடியும். நல்லா புரிச்சுக்கிடுங்க. அதுவும் விளங்கிக் கொள்ளணும். ஆதீனத்துல இருக்குதுன்னு சொல்லி விளங்க முடியாதுன்னு இல்லை. அது அவர் அறிவிக்கும் போது புரிந்து கொள்வார்கள். லட்சியத்தின் அப்பதில் விளங்கிக் கொள்வார்கள். துன்மார்க்கர் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். அதே மாதிரி அவர் குறித்த நாள் மேக்சிமம் இவ்வளவுதான் குறிச்சிட்டாரு. அது எனக்கு சந்தோஷம். அந்த நாள் வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை ஆராயும் போது நாம் விளங்கிக் கொள்ள முடியும். வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அதை மாத்திரம் நான் உங்களிடத்தில் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். வேதாகமத்தில பிதாவால் குறிக்கப்பட்ட நாள் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறதா? வேதம் ஒண்ணு சொல்லுது பாருங்க, தேவனே உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. தேவனுடைய வழி எங்க இருக்குன்னா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கு. தீர்க்கதரிசி கொஞ்சம் வெளிச்சத்துல கொடுக்குறாங்க பாருங்க. யூத சட்டத்தின் அனைத்து ஆராதனைகளும் தீர்க்க தரிசனமானவை, மீட்பின் திட்டத்தில் உள்ள ரகசியங்களுக்கு மாதிரியானவை. பிதா குறித்திருக்கிற நாள் பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியின் தீர்க்க தரிசனத்தில் இருக்குமா? என்னங்க இது நீங்க தீர்க்க தரிசனம்? அங்க இயேசு கிறிஸ்து ஆடு கொல்லப்படும், அது தீர்க்க தரிசனம். காலம் எங்க இருக்கு? பரிசுத்த ஸ்தலத்தின் மாதிரியில் கால தரிசனம் இருக்கிறதா? தீர்க்க தரிசனத்தை சொல்லல நானு, பரிசுத்த ஸ்தலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியில கால தரிசனம் இருக்கிறதா? வாசிக்கிறேன் பாருங்க. கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் நிறைவேறிய விதத்தில் கவனம் செலுத்தப்பட்டதால் இது மிகவும் தெளிவாக உணரப்பட்டது. 1844 பஸ்கா ஆட்டுக்குட்டி கொல்லப்படுவது, முதற் பலன்களின் கதிர்கட்டு அசைபாடப்படுகிறது. இந்த மாதிரிகள் நல்ல கவனமா கேளுங்க, நிகழ்வை பொறுத்தவரை மட்டுமல்ல, not only to the incident or events, ஆனால் நேரத்தை பொறுத்தவரையும் நிறைவேறின. மாதிரியில சம்பவம் மாத்திரம் நிஜமாகல,
அங்கு சொல்லப்பட்டிருக்கிற நேரமும் காலமும் நிஜமாகிறது. அங்கு சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் தீர்க்க தரிசனமாக இருக்கும் பொழுது, அந்த தீர்க்க தரிசனமாக இருக்கிற சம்பவம் நிறைவேறும் போது அந்த மாதிரில காலம் சொல்லப்பட்டிருக்குப்பா, அந்த காலத்தின் அடிப்படையிலேயே நடக்கிறது. அப்படியானால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த ஸ்தலத்தில் மாதிரியில இருக்கக்கூடிய காலங்கள் கால தீர்க்க தரிசனங்களா? ஒத்துக்கிறீங்களா? ஏற்றுக்கொள்கிறீங்களா? தொடர்ந்து வாசிக்கிறேன். அவ்வாறு இரண்டாம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் அடையாளபூர்வமான ஆராதனையில் சுட்டிக்காட்டப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, ஆசைப்படுறீங்களோ ஆசைப்படலையோ, ஆண்டவர் குறித்திருக்கிற நாளை எங்க எழுதி வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய மாதிரியில் எழுதி வச்சுட்டார். இதை நீ கொஞ்சம் கவனமா பார்க்கணும். கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரிகள், கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரிகள், இரண்டாம் வருகைக்கு சம்பந்தப்பட்ட மாதிரிகள் இருக்குங்க. நீங்க போய் அந்த மாதிரியை படிச்சீங்கன்னா அங்க கால தீர்க்க தரிசனம் இருக்கிறது. காலம் அது சொல்லியிருக்கப்பட்ட நேரம் அப்படின்னு சொன்னா அது எந்த நேரத்தில் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருக்கும், அப்பதான் நடக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதிரிகள் பரிசுத்த ஸ்தலத்தினுடைய செயல்பாடுக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய மாதிரிகளிலே காலங்கள் இருக்குமானார் இந்த காலங்கள் தீர்க்க தரிசனமானவைகள் என்பதை மறந்துவிட வேண்டாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து வாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிய வேண்டிய காலம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. பிதா குறித்திருக்கிற காலம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. என் வேலை ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இல்லைங்க நாங்களாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து படிக்க போகிறோம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன என்ன காலங்கள் இருக்குது? தீர்க்க தரிசனம், கால தீர்க்க தரிசனம். பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன என்ன காலங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவருக்கு சித்தமான தொடர்ந்து படிக்கும் பொழுது அதை நம்ம படிப்போம். மாதிரிகளில் உள்ள காலம், மாதிரிகளில் உள்ள தீர்க்க தரிசனம் என்ன என்பதை தொடர்ந்து படிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது தேவனுடைய பிள்ளைகள் காலத்தை நெருங்க நெருங்க, இயேசுனுடைய வருகையை நெருங்க நெருங்க துல்லியமாக அறிந்தவர்களாக இருப்பார், துல்லியமாக அறிந்தவர்களாக இருப்பார். காலத்தை அறியணுமா? நான் அறிஞ்சே ஆகணும். எந்த காலத்தை? பிதா குறித்திருக்கிற காலத்தை, ஆதீனத்தில் இருக்கிறது இல்லை, அது அவர் அறிவிப்பார். அதுவும் தெரிஞ்சுக்கதான் போறோம். அது காலம் வரும்போது, அந்த நேரம் வரும்போது தெரிஞ்சுக்குவோம். ஆனா இப்ப ஒரு காலம் இருக்கு பாருங்க, அவர் குறித்திருக்கிற காலம், பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அதிகப்படியான காலம். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாமா? பிரயாசப்படணும். ஆண்டவர் விளக்கும் பொழுது துல்லியமாக அறிந்து கொள்ளுவோம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தின் அடிப்படையில் தான் காலத்தை 2020ஆம் ஆண்டிலிருந்து நான் பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறேன். அதில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகள், புதிய புதிய வெளிச்சங்கள் வருவதை சேர்த்து சேர்த்து நான் போதித்துக் கொண்டே இருக்கிறேன். இப்பவும் ஆண்டவர் மகத்துவமானதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை போதிப்பதற்காக பிரயாசப்படுகிறேன். இவ்வளவு நாள் உங்க மனசுல முடிவின் நேரத்தை அறியவே கூடாது என்று இருக்குமானார், இன்னைக்கு அதை அழிச்சிருங்க. பரிசுத்த இருக்குப்பா கால தரிசனம். இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு சம்பந்தமானது இருக்கிறது. இயேசுவின் இரண்டாம் வருகைக்கு சம்பந்தமானது என்னது? கிருபையின் காலம் முடிவு. போக்காடா தலைமையில பாவத்தை சுமத்துறது, போக்காடா வனாந்தர தேசத்துக்கு அனுப்புறது, 7 வாதைகள், இதுதானே. இதுக்கு சம்பந்தம் எல்லாம் இருக்குன்னு சொல்ல வரல. இரண்டாம் வருகைக்கு சம்பந்தமான காரியம் அங்க இருக்கு. அந்த காலத்தை நீ படிக்கலாம், நீ தெரிஞ்சுக்கலாம். அப்ப எவ்வளவு நெருக்கம் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் காலம் அல்ல, இதை அறிவிப்பது. அவ அறிவிக்கும் போது துல்லியமாக நம்ம காலத்தை அறிந்து கொள்ளலாம். இப்ப நான் படிக்கும் போது நீ இத்தனை வருஷம் தான் இருக்கான், அன்று வர போற. ஐ கேன் ரன் தி ரேஸ். படிப்போம், தொடர்ந்து படிப்போம்.
கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நேரத்துக்கு நன்றி ஆண்டவரே. மீண்டுமாக ஒரு முறை நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த மகத்துவங்களை திருப்பி பார்ப்பதற்கு உதவி செய்ததற்காக நன்றி. மீண்டும் எங்கள் விசுவாசத்தை மேலும் பலப்படுத்துவதற்காக நன்றி. பாவிகளாகிய நாங்கள் ஒரு ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று எதிர்நோக்கி ஓடுகிறோம். கர்த்தர் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் சமயத்திலும் ஜெபிக்கிறோம். சீக்கிரமாய் வர வேண்டும் ஆண்டவரே. வருகையை இந்த கண்களினாலே காண வேண்டும். செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த மகத்துவமான உண்மையை விளங்கிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் ஒருவரும் கெட்டு போகாமல் ராஜ்யத்தை வந்து அடைய கர்த்தர் வழி நடத்த முடியாமல் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் ஏற்றுக்கொண்டு தமக்கு பிரியமானபடி வணங்கி ராஜ்யத்தில் அரவணைத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற அன்பித பரமபிதாவே. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.